ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டு இந்த பேட்டு ரெண்டாக உடஞ்சிருக்கு. நான் எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. ஹேண்டிலையும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே ரெண்டாகவே உடஞ்சிருக்கு. நான் எப்படி ரிப்பேர் பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த உடஞ்ச ரெண்டு பாட்டையும் எடுத்துட்டோம். எடுத்து இதில் வந்து உடஞ்ச பகுதியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸ் வந்து உடஞ்சிருக்கும். அங்கேயும் கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்மா அப்ளை பண்ணிடுங்க. அடுத்த பீஸ்லேயும் நம்ம வந்து கம்மா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு எப்பயும் கூட நம்ம வந்து உடஞ்ச ரெண்டு பார்ட்ஸுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். ரெண்டு பீஸையும் நம்ம ஒட்ட வச்சுறோம். கிளாம்பை வந்து டைட் பண்ணி நூலை வந்து நம்ம கட்டிடும். ஃபுல்லாகவே நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து பேட்டு கொஞ்சம் ரெண்டு பீஸ் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நூலை கொஞ்சம் சுற்றிக்கணும். கிளாம்பை டைட் பண்ணி நம்ம நூலை சுற்றினோம்னா கொஞ்சம் வந்து பீஸ் வந்து கரெக்டாக உட்காந்துக்கிறோம். ரெண்டு பீஸையுமே ஒட்டிட்டு நம்ம ஃபுல்லாக நூலை கட்டிட்டோம்னா பேட்டு வந்து பக்காவாக ரெண்டு பீஸுமே ஒட்டியிருக்கும்.
பேட்டு ஃபுல்லாக நூலை சுற்றி முடித்தாச்சு. இந்த பசை செட் ஆகுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம நூலை பிரித்து விட்டு கிரைண்டிங் மிஷினை வச்சு கொஞ்சம் லைட்டாக பேட்டை ஃபுல்லாகவே ஒயிட் ஆக்கிக்கணும். அப்புறம் கிரைண்டிங் மிஷினை வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணால் இருக்கிற நூலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு பசை வெளியில் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கிரைண்டிங் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிரைண்டிங் மிஷினை வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷிங் பண்ணுறோம். பேட்டை ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் மேலே சைடில் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டுருந்தோம். பேட்டு ஃபுல்லாகவே கிரைண்டிங் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாகவே பண்ணி விட்டுருணும். கீழே பாட்டத்துலேயும் நம்ம கிரைண்டிங் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ நம்ம எமரி பேப்பர் வச்சும் ஃபுல்லாகவே நம்ம தைக்கிறோம். அப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த பேட்டில் சின்ன சின்ன கிராக் இருக்கும். அந்த கிராக்கை வச்சு கம்மை அப்ளை பண்ணுறோம். கிராக் இருக்கும், அதை அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அந்த கேப் தெரியாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கிரைண்டிங் மிஷினை ஃபினிஷிங் பண்ணிடுறோம். இந்த கம் செட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். கிரைண்டிங் பண்ணியாச்சு. சைட்லேயும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கிரைண்டிங் பண்ணிட்டோம். அப்புறம் எமரி பேப்பர் வச்சு ஃபினிஷிங் டச் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கணும். பேட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும். முடிஞ்சு. இப்போ நம்ம கடைசியாக எட்ஜ் ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஃபைபர் டேப் ஒட்டுறோம். ஒட்டிட்டு பாட்டத்தில் ஒன்று, ஹேண்டில் கிட்ட ஒரு கட்ஸை போடணும். அது நம்ம விளாடும் போது பேட்டு உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்மை அப்ளை பண்ணியிருக்கோம், அது வேறு. ஸோ கட்ஸை போட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ கட்ஸை போட்டோம்னா நல்லாயிருக்கும். எட்ஜ் டேப்பர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஒட்டியாச்சு. அப்புறம் கட்ஸை போடணும். இந்த பாட்டு தான் அப்படி கிராக் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது. ஸோ அதை நமக்கு பசை போட்டனால அப்படி தெரியும். இப்போ நம்ம கீழே கட்ஸை போடுறோம். பேட்டு உடையக்கூடாது, மறுபடியும் நம்ம கம்மை ஒட்டின இடத்துல உடையக்கூடாது வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், கட்ஸை போடுறோம். சென்டரில் ஏன் போகிறோம்னா பேட் 2ஆக உடஞ்சிருக்கு. ஸோ நடுவில் போட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கேண்டில் கிட்ட போடுறோம். கேண்டில் சப்போஸ் கேண்டில்லையும் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஹேண்டில் கிட்ட கொஞ்சம் நம்ம நூலை எடுத்து விட்டோம். ஸோ அதை லைட்டாக அதுலேயும் கொஞ்சம் நூலை சுற்றிடணும். ஹேண்டில் கிட்டே நூலை சுற்றிட்டோம்.
கேண்டிலோட முடிஞ்சு இப்போ அதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி தான் பேட்டை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.